இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா EVS GE3451 அதில் வந்து கார்பன் கிரெடிட்ஸ், கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ். கார்பன் கிரெடிட்னா என்னென்னா, கார்பன் கிரெடிட் இஸ் a tradable permit or certificate that represents rights to emit a set of amount of CO2, 1 ton of CO2 equivalent of greenhouse gases. அதாவது கார்பன் கிரெடிட்ன்றது என்னென்னா, அது ஒரு ட்ரேடபிள் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா, CO2 கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. அதாவது 1 ton ஆஃப் CO2 is equal to 1 ton ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்றாங்க. 1 ton ஆஃப் நம்ம CO2 ரிலீஸ் பண்ணோம்னா 1 ton ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸுக்கு சமம்ன்றாங்க. இதோட கான்செப்டை யார் கொண்டு வந்தாங்கன்னா, கைட்டோ ப்ரோட்டோக்கால் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்காலை இன்டர்நேஷ்னலில் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அந்த ப்ரோட்டோக்கால்னா, கைட்டோ ப்ரோட்டோக்கால் வாஸ் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் தட் இஸ் எம் டு ரெடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் GHG இன் அட்மாஸ்பியர். அதாவது கைட்டோ ப்ரோட்டோக்கால் வாஸ் இன்டர்நேஷ்னல். அவங்க அக்ரிமெண்ட் என்ன போடுறாங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை நம்ம குறைக்கணும், கார்பன் டை ஆக்சைடை குறைக்கணும், க்ரீன் ஹவுஸ் கேஸை நம்ம அதிகப்படுத்தணும், GHGயை இன் அட்மாஸ்பியரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க சொல்கிற கைட்டோ ப்ரோட்டோக்கால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னென்னா, த கைட்டோ ப்ரோட்டோக்கால் இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் கார்பன் கிரெடிட்ஸ். அவங்க தான் கார்பன் கிரெடிட்ஸ்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு திஸ் கண்ட்ரி சுட் ரெடியூஸ் கார்பன் எமிஷன் இன் த அட்மாஸ்பியர். இந்த ரூலை எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பனை ரிலீஸ் பண்ணும்போது கார்பன் கிரெடிட் இஸ் எ ட்ரேடபிள் சர்டிஃபிகேட். நான் முன்னாடியே சொன்னேன், கார்பன் இஸ் எ ட்ரேடபிள் சர்டிஃபிகேட் அலோஸ் டு எமிட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். கார்பன் கிரெடிட்டை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸை இது பண்ணுறதுக்கு. 1 கார்பன் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு 1 ton ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 1 கார்பன் கிரெடிட் வந்து ஈக்குவல் டு 1000 1 ton ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலுன்றாங்க. இது வந்து கண்ட்ரீஸும் கம்பெனிஸும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாங்கணுன்றாங்க. அதை தான் போட்டிருக்காங்க, கண்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸ் நீட் டு ரெடியூஸ் கார்பன் எமிஷன் டு பை கிரெடிட்ஸ் அப்படின்னு. லெஸ் த பர்ச்சேஸ் லெஸ் இந்த கார்பன் ரிலீஸ். அதாவது நீங்கள் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கார்பன் கிரெடிட்டை நீங்கள் கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணணும். இதிலே 2 டைப்ஸ் இருக்குது. VER வால்டினரி எமிஷன் ரிடக்ஷன், அதாவது இது மார்க்கெட்டில் கிரெடிட்ஸை வாங்குற மாதிரி ஒன்று. இன்னொன்று CER சர்டிஃபிகேட் எமிஷன் ரிடக்ஷன்ஸ். இது வந்து யுனைடெட் நேஷனில் நீங்கள் போய் ஒரு மெம்பராக இருக்கணும். அந்த நேஷன்லேருந்து 1 ton உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ண தருவாங்க கார்பன் கிரெடிட்ஸ். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ப்ரொமோட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் க்ளீன் டெக்னாலஜி. க்ளீன் டெக்னாலஜிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுத்தம் பண்ணுறது. ஹெல்ப் ஆஃப் ரெடியூஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போர்ட் எ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் CDM க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசத்துக்கு உதவியாக இருக்குன்றாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கேன் பி சப்ஜெக்ட் டு ஃப்ராடு, ஃபேக் கார்பன் கிரெடிட்ஸ் ஆன் மார்க்கெட். இதை வச்சு ஃபேக்காக கார்பன் கிரெடிட்ஸ் மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கேன் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஒரு கம்பெனிஸ் வாங்கும்போது பட்ஜெட் வந்து காஸ்ட் வந்து ஹையாக இருக்குன்றாங்க. அப்புறம் கார்பன் ஃபுட் பிரிண்ட். கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன? இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் ஜென்ரேட்டட் பை அவர் ஆக்ஷன்ஸ். அதாவது த டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை ஆக்ஷன் அப்படின்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாமே கார்பன் ஃபுட் பிரிண்ட்டில், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் வரும்னு சொல்கிறாங்க. ஸ்மால் கார்பன் ஃபுட் பிரிண்ட் பெட்டர் ஃபார் த ஃப்யூச்சர். ஸ்மால் கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கிறது பெட்டர் ஃபார் ஃப்யூச்சர். ஆனால் பிக்காக இருந்துச்சுன்னா பிக்கர் கார்பன் ஃபுட் பிரிண்ட் have impact negative in environment. நெகட்டிவாகவே என்வாயன்மெண்ட்டுக்கு பாதிக்குன்றாங்க. சோர்ஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஃபாசில் ஃபியூயல் கோலில் கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அக்ரிகல்ச்சரில் மீத்தேன் ஃபெர்டிலைசர்ஸில் இருக்குது. லேண்ட் யூஸ் ஃபாரஸ்டியில் டீஃபாரஸ்டேஷன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸுக்கு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் கெமிக்கல் சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கார்ஸ், ட்ரக்ஸ், பிளைன் ஷிப்ஸில் இருக்குது. ரெடியூஸ் ஆஃப் கார்பன் ஃபுட் பிரிண்ட், ஸ்விட்ச் டு எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் கார். அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்விட்ச் டு எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் காருன்றாங்க. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். 3R சோலார் பேனல் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஹோம் கார்டன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் கார்பன் கிரெடிட்ஸ் அண்ட் கார்பன் ஃபுட் பிரிண்ட்.